அவரே அவனை வெறும் வேலைக்காரனா மட்டும் தான் பார்த்திருக்காரு. அதனால எனக்கே தெரியாம சரவணனோட மனச மாத்தி அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காரு. இப்ப அவர் ஆசைப்பட்ட மாதிரி உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. இப்ப சொல்லு, இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படி சந்தோஷ் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்? அதனாலதான் நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த கல்யாணம் நடக்காது. நீ ரொம்ப நல்லவன் சந்தோஷ். நான் உடம்பு முடியாம இருந்தப்போ நீ என் மேல காட்டின கேர் எல்லாம் உண்மை. அத நானே உணர்ந்திருக்கேன். நீ யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் மனசளவுல யாருக்கும் கெட்டது நினைக்காதவன்.